இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் சார். வாங்க சார். எப்படி இருக்கீங்க? வாங்க மேடம். போனவாட்டி ஜெயிலிருந்து தப்பிச்சு போனானோட கைதி இன்னும் பத்திரமா உள்ளதா இருக்கானா இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சார். உங்க புண்ணியத்துல நல்லா தான் போகுது. என்கிட்டயே நக்கலா இருடா உன்னை சுத்தல்ல விடுறான். வைஜெயந்தி மேடம் அனுப்புனாவ பழைய கேஸ் ஃபைல நீங்க காட்டுவீங்கன்னு சொன்னாவ. என்கிட்டயும் சொன்னாங்க. இப்போ ஃபைல பார்க்கலாமா சார்? இல்ல மேடம், அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? இசை மேடம், உங்களுக்கே தெரியும், ஸ்டேஷன்ல உள்ள ஃபைலை வெளியாளுங்க பார்க்க அனுமதிக்கிறது இல்லீகல் அஃபென்ஸ் ஆயிடும். தெரியும் சார், பட் எஸ்பி மேடமே அவங்களே சொன்னாலும் கேஸ்னு வந்தா பாதிக்கப்பட போறது நான் தானே. இப்ப என்ன சார், பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா? ஐயோ சார், டென்ஷன் ஆகாதீங்க. உங்களை உடனடியாக தான் ஃபைலை பார்க்க முடியாதுன்னு சொன்னேன், பார்க்கவே முடியாதுன்னு சொல்லலையே. இல்ல புரியல சார், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நீங்க ஃபைல் எல்லாம் லீகலா பார்க்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. என்ன ஃபார்மாலிட்டின்னு சொல்லுங்க, செஞ்சுடுவான். அது ஒண்ணும் இல்ல சார், இந்த மாதிரி எங்க அப்பா கேஸ்ல விசாரிக்கிறதுக்கு ஸ்டேஷன்ல இருக்கிற அக்யூஸ்டுங்க ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கணும். அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. சரி, இப்பவே எழுதி கொடுக்குறோம். அந்த லெட்டர் வந்ததும் அதை ப்ராப்பரா மேலிடத்துக்கு அனுப்பி நான் பர்மிஷன் வாங்கிட்டு சொல்றேன். நீங்க வந்து ஃபைலை பார்க்கலாம். அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகும் போல இருக்க. வேற வழி இல்லையா? சார், என்னுடைய வேலை எனக்கு முக்கியம் தானே, அதையும் நான் பார்க்கணும் இல்லையா? அவர் சொல்றதும் சரிதான். நமக்கு பெர்மிஷன் கிடைச்சிருச்சுன்னா நாம யாருக்கும் பயப்படாம ஃபைலை பார்க்கலாம், காப்பி கூட எடுத்துக்கலாம். சரிங்க சார், நாங்க பெர்மிஷன் கேட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போறோம். லெட்டர் வந்த உடனே நான் வேலையை ஆரம்பிச்சிடுறேன். அண்ணா, நான் சார் கிட்ட பேசி கூடிய சீக்கிரமே ஏற்பாடு பண்றேன். நீ கவலைப்படாம போ. வாங்க சார். தேங்க்யூ சார். அப்பாடா, ஒரு பிரச்சனை முடிஞ்சது. லீகலாவே அந்த ஃபைலை பாத்துடலாம். ஏய், இந்த பிரச்சனை சுலபமா முடிய போகுது. இனிமே தயவு செஞ்சு இந்த வேலைக்கெல்லாம் என்ன கூப்பிடாத. நான் போய் லெட்டர் எழுதிட்டு வரேன், நீ சைன் மட்டும் பண்ணு, சரியா? அண்ணாச்சி, என்னது இப்படி பாக்குதிய? அப்ப போலீஸ் யூனிஃபார்ம் வேணாமா? அண்ணே, அதான் சண்முகம் சிங்க வேஷம் போதுன்னு சொன்னார்ல. இல்ல உடங்குடி, சண்முகம் தான் முதல்ல போலீஸ்கார யூனிஃபார்ம் போட போறேன்னு சொன்னாப்ல. அண்ணாச்சி, இது வெறும் போலீஸ் இல்ல அண்ணாச்சி, ரகசிய போலீஸ், ஐபி ஆபீசரு, உளவுத்துறை. ரகசிய போலீஸ்னா யூனிஃபார்ம் போடக்கூடாதா? எதுக்கு சொல்லுது அண்ணா? நம்ம கடையில ஏற்கனவே போலீஸ் யூனிஃபார்ம் இருக்கு. நீ சரின்னு சொன்னா அதையே உனக்காக மாத்தி ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துறேன். என்ன சொல்லுத? அண்ணாச்சி, உங்ககிட்ட சொன்னோம்ல, சர்தார்ஜி வேஷம், அதுக்கு போலீஸ் யூனிஃபார்ம் கிடையாது. அதானே எனக்கு இந்த நாடகத்துல வேஷம், அதுக்கு தானே தைக்க சொல்லுதேன். திடீர்னு வேஷத்தை மாத்திட்டு வந்து சர்தார்ஜி ட்ரெஸ் வேணும்னு சொன்னா நான் எப்படி தப்பேன்? நான் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததே இல்லப்பா. ஐயோ டெய்லர் அண்ணாச்சி, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. இந்த லேடிஸ் சுடிதார் இருக்கலாம், அந்த மாதிரி வளைச்சு தைச்சா அந்த மாதிரி வந்துற போது நீங்க என்ன பண்ணுங்க, சட்டுன்னு அளவு எடுத்து தைக்க போங்க. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நான் பாத்துக்கிடுதேன். சரிங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி, என்ன பண்ற? அண்ணாச்சி பாத்து. என்ன அண்ணாச்சி, கழுத்து கீழே தைக்கிறதான ட்ரெஸ், நீ என்ன கண்ணத்தை அளவு எடுத்துட்டு இருக்க? யோ, ஓ அளவு எனக்கு என்ன புதுசா? ஓ அளவு, உங்க அப்பா அளவு எல்லாம் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. 10 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா பிரச்சனையே இல்ல. இப்ப தாடி எடுத்துட்டு வந்து சர்தார்ஜி வேஷம் போடணும்னா தாடி ரெடி பண்ணணும் இல்லையா? அதான் அளவு எடுக்கிறேன். பேசாம நில்லு. அண்ணாச்சி, என்ன மீசையெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு? மீசை தான் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். அண்ணாச்சி, டெய்லர் அண்ணாச்சி, டெய்லர் அண்ணாச்சி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஒண்ணும் இல்ல, இந்த 32ஓட 45 கூட்டுனா என்ன அண்ணாச்சி வரும்? டேய், எனக்கு பத்திட்டு வரும். இப்ப எதுக்குடா அந்த கணக்கு? இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு கேக்குதே. கொஞ்சம் சொல்லுங்களேன், இந்த 32 45 கூட்டுனா என்ன வரும்? இளவெடுத்தவனே 77. ஐயோ,
அண்ணே டெய்லர் கரெக்டா கணக்கு சொல்லுதாருனே, கன்ஃபார்மா குடிச்சிருக்காரு. அண்ணாச்சி என்ன நீ குடிச்சிருக்கியா? இல்ல இளவு எடுத்தவனுங்களா, என்னத்துக்குல காலங்காத்தால வந்து உசுர வாங்குறீங்க? இத பாரு, நான் டெய்லரு, எப்பவுமே எனக்கு நம்பர் தான் சோறு போடும். மத்த விஷயத்துல நான் கோட்டை விட்டாலும் நம்பர் விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன். கேட்டுட்டியா? ஓ ஓ ஹ, அப்படி ஒண்ணு இருக்கானே, அதான் தலையில இருக்க முடியல காணுமோ. இல்ல எழுதுங்க எழுதுங்க. இல்ல சம்பவம், இன்னைக்கு சாயந்தரம் வரப்ப ட்ரெஸ்ஸை தச்சு வச்சிடுறேன், உனக்கு தாடி ரெடி பண்ணி வச்சிடுறேன். ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்துட்டு கிளம்புப்பா. ஆஹா, அது மட்டும் நடக்காதுல. நீ என்கிட்ட 2000 ரூபாய் பேசுன, நான் பேரம் பேசாம ஒத்துக்கிட்டேன். நீ தச்சு குடு, நீ கேட்ட காசை கையில கொடுக்குதே. இப்போ உன் கையில காசை கொடுத்துட்டு அப்புறம் பாரு என்னைய தேடி அலைய சொல்லுதியா உன்ன? அதெல்லாம் முடியாது. அண்ணாச்சி இங்க பாருங்க, அண்ணன் எப்பவும் வேலை செஞ்சு முடிச்சாதான் காசு தரும். வேலை செய்யாம எப்படி காசு தரும்? உங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்சதுக்கு கேக்குதியே. இல்ல தாடிக்கு முடி வாங்கணும், கம்மு வாங்கணும்ல. அண்ணாச்சி நீ எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில தான் காசு தருவேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால சண்முகம் கேட்ட ட்ரெஸ்ஸையும் தாடியையும் முதல்ல ரெடி பண்ணு. சண்முகம் கடைசியா வந்து காசு கொடுப்பா, அப்படி சரியா? அண்ணே நீ வாங்க வாப்பா. போலாம். இல்ல 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 இல்ல, ஒரு கோட்டுக்காவது காசு கொடுத்துட்டு போல. முதல்ல நான் சொன்ன வேலையை முடி, உனக்கு ஒரு ஃபுல்லுக்கே காசு தரேன். அதெல்லாம் தந்துருவாரு வானே. நீ மறைச்சு வச்சுட்டு போனாலே அப்பா குதிர்க்குள்ளன்ற மாதிரி மாட்டிக்கிடுவே. இது எப்படி கொண்டு போவ? பேசாம நேராவே கொண்டு போனாலே பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கேன். ஏ ரத்னா, நான் பாலை உர ஊத்திட்டேன், சாப்பாட்டுல தண்ணி ஊத்தியாச்சு. குழம்பு நைட்டு பண்ணதான், காலையில சூடு பண்ணிக்கிட்டா போதும், நல்லதா இருக்கும். சரி டி. ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிடுவோம். அப்படியே முருகா. மருதமலை மாமணியே முருகையா, வேலரின் குலங்காக்கும் சாமி, நில்லுங்க. வேலையா. என்ன சாமி இது? முக்கியமான வேலைக்கா போதே, போற நேரத்துல அபசகனமா தடை பண்ண எப்படி? நல்ல காரியமா? அது என்ன காரியம்? மறுபடியும் அபசகன. சாமி, வெளிய போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்டாதான் அபசகனம். என்ன காரியம்னு கேட்டா அது தப்பு இல்ல. சொல்லுங்க, இப்ப என்னத்துக்கு பேச்ச மாத்திர? எங்க போறேன்னு சொல்ல போறியா இல்லையா? அது பச்சனி. என்னையா பஜனையா? ஊர்ல நீ மட்டும் தானே மாலை போட்டிருக்க. இப்போ எந்த வீட்ல பஜனைக்கு போற? மாலை போட்டிருக்கிறவங்க வீட்ல தானே பஜனை வைப்பாங்க. சாமி வேண்டாம், பொய் சொல்லாத.